Hello students, welcome to Hiba Max 12th Standard Max. In the video பார்க்க போறோம் Chapter 3 Theory of Equation Lesson Exercise 3.1 11th question solve பண்ணலாம். A 12-meter tall tree was broken into two parts. ஒரு 12-meter tree இருக்கு, அது ரெண்டா வெட்டிட்டோம். ஓகேங்களா? So it was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. ரெண்டு யோசிங்க. ஸ்டாண்டிங்னா இப்போ இது வந்து மரம் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே வெட்டணுன்னா இதுதான் கீழே விடும், கரெக்டுங்களா? இது ஸ்டாண்டிங். ஸோ இந்த ஸ்டாண்டிங் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. அப்போ மேலே இருக்கதா கட் அவே. திஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் இது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இது எக்ஸு அப்படின்னா, ஸோ இதை வச்சுட்டு formulate this into a mathematical problem. ஒரு ஈக்குவேஷனாக நம்ம இதை கொண்டு வந்துட்டு to find the height of the part which was cut away. கட் பண்ண பார்ட்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும், சரியா? சொல்யூஷனில் இப்போது இது ஒரு டயக்ராமாக எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். ஏபி எடுத்துக்கலாம், ஏபி வந்து ட்ரீயாக எடுத்துக்கலாம், சி வந்து கட் பண்ண இடம். ஸோ நான் இப்போ வந்து பிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். லெட் ஏபி be the height of the tree. Height of the tree already கொடுத்துட்டாங்க இல்லையா, 12 meters. BC வந்து part of the tree cut off from the tree. ட்ரீலேருந்து கட் பண்ணது. அண்ட் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதுதான் மெயின், சரிங்களா? ஏசி வந்து ரிமைனிங் பார்ட். ரிமைனிங் பார்ட் அண்ட் அது வந்து விழலை, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டிங் வாஸ், அதனால் ரிமைனிங் பார்ட் ஸ்டாண்டிங்னு எழுதிக்கலாம், சரியா? ஏசியை மட்டும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஏசியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் ஹைட் வந்து 12, கிளியரா? ஏசி வந்து எக்ஸு, டோட்டல் ஹைட் வந்து 12. இப்போ நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க, கிவன் ஸ்டாண்டிங் ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் த பார்ட் கட் அவே, தட் இஸ் பிசி, கரெக்டா? கியூபிக் ரூட் ஆஃப் பிசி. இப்போ இந்த ஃபுல் லென்த்தில் ஏசி எக்ஸ்னா பேலன்ஸ் இருக்கிறது எப்படி, 12 மைனஸ் எக்ஸ் இல்லையா? ஃபுல் லென்த் 12னா ஏசி எக்ஸ்னா மிச்சம் இருக்கிறது 12லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் இருக்கிறது. ஸோ 12 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஏசியோட இடத்துல நான் எக்ஸ் எழுதிக்கலாம், கியூபிக் ரூட்டை 1/3ன்னு எழுதிக்கலாம், சரிங்களா? பிசியோட வேல்யூ என்னது, 12 மைனஸ் எக்ஸு பவரில் 1/3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த 1/3 இந்த சைட் பண்ணால் என்ன ஆகிடும், கியூபிக் ரூட் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரலாமா? அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்சைட் வந்து ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 12 இன்சைட் வந்து -12, விச் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? இதுதான் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். அவங்க வந்து இதை சால்வ் பண்ணி ஹைட்டோட வேல்யூ என்ன ரெண்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ இதுதான் அதோட ஆன்சர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும்னு இல்லை. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.